நிர்மலா சீதாராமன் வந்து இன்னைக்கு டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் வழியா கரூர் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்கள நேரில் வந்து சந்திச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆறுதல் சொல்ல வருவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த வகையிலே அவர் வந்தது மகிழ்ச்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையில் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே விசாரணை தொடங்குவதற்கு முன்பே, என்ன நடந்தது என்று தெரிவதற்கு முன்பே அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து தெரிவித்தார்கள் என்பதால் அந்த விமர்சனம் இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசர வழக்கா இந்த வழக்கை எடுத்துக்க முடியாது, அதனால வெள்ளிக்கிழமை தான் இந்த வழக்கு வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு உடனடியாக இதில் தலையீடு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது. வழக்கும் பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. விசாரணை ஆணையமும் அமைத்து அதன் அடிப்படையிலான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நீதித்துறையை அரசுக்கு எதிராக அணுகுவது என்ற ஒரு முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தார் மேற்கொண்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். நீதித்துறை நிதானமாக இதை கையாளுவோம் என்று சொல்லியிருப்பது சரி என்றே கருதுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.